அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பவித்ரா. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 2026 2026ல உலகளவுல பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கு. என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் வெங்கடேசன் சார் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை தந்த ஐயா புதுவுடைமூர்த்தி ஐயா அவருக்கு இந்த தருணத்தில் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக 2026 வந்து எல்லாருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். சாமானிய மக்களும் சரி, பெரிய பெரிய பணக்காரங்களும் சரி, பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஒரு சினிமா நடிகர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ ஜென்ரலாக இந்த 2026 ஜோதிட ரீதியாகவே நிறைய பேர் பலன் சொல்லுவாங்க. நம்ம இந்த வாட்டி என்ன பார்க்க போறோம்னா எண் கணிதல் ரீதியாக பார்க்க போறோம். ஒவ்வொரு எண்ணுக்கும் எல்லா கிரகங்களும் அடக்கம். 1ங்கிறது சூரியன் குறிக்கும், 2ங்கிறது சந்திரன் குறிக்கும், 3ங்கிறது குரு குறிக்கும், 4ங்கிறது ராகு குறிக்கும், 5ங்கிறது புதனை குறிக்கும், 6ங்கிறது சுக்கிரன் குறிக்கும், 7ங்கிறது கேது குறிக்கும், 8ங்கிறது சனி பகவானை குறிக்கும், 9ங்கிறது நம்ம செவ்வாய் பகவானை குறிக்கும். இப்ப 2026 2 + 0 + 2 + 6 கூட்டினீங்கன்னா 10 வரும். ஸோ 1 + 0 1. ஸோ இந்த 2026 பொதுவாக சூரியன் ஆதிக்கம் கொண்ட வருடமாகவே இருக்கும். ஓகே சார், நம்ம எண் கணிதம் பத்தி பார்க்க போறோம். இப்ப எண் 1 அப்படின்றது எப்படி சார் இருக்கும்? 1, 10, 19, 28 தேதிக்கு பிறந்தவங்கலாம் 1 ஆதிக்கம் கொண்டவர்கள், அதாவது சூரியன் ஆதிக்கம் இருக்குன்னு அர்த்தம். 2026 சூரியன் தான் இந்த வருடம் அவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அவங்க நினைத்த காரியங்களும் நடக்கும். இந்த வருடம் எந்த துறையில இருந்தாலும் சரி, சினிமா துறையில இருந்தாலும் சரி, படிச்சுட்டு இருந்தாலும் சரி, 10th 12th படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்ல அரசியல் ரீதியாக பெரிய மாற்றம் வரப்போகுது. 2026 ஒரு பெரிய எலெக்ஷன், தமிழ்நாட்டில் பெரிய எலெக்ஷன் வரப்போகுது. அவங்களாம் இந்த வாட்டி சாதகமா இருக்கும். ஓகே சார், எண் 1க்கு சொல்லி முடிச்சிட்டீங்க. அப்போ எண் 2க்கு என்ன பலன் சார்? எண் 2 சந்திரனோட ஆதிக்கம் கொண்ட எண்ணா இருக்கும். எண் 2ங்கிறது 2, 11, 20, 29 தேதி பிறந்தவங்க தான் எண் 2ஐ குறிக்கும். 2 எண்ணுங்கிறது சந்திர பகவான் ஆதிக்கம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 2026ங்கிறது சூரியன் ஆதிக்கம். ஸோ சூரியன் ப்ளஸ் சந்திரன். ஜென்ரலாக சந்திரன் வந்து சண்டை வேண்டாம்னு தவிர்த்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் இந்த ஆண்டு அப்படி கிடையாது. அவங்க கண்டிப்பாக பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஆண்டாக தான் அமையும். ஸோ கண்டிப்பாக தைரியமாக இருங்க. பிரச்சனை சமாளித்தா தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நவர முடியும். உங்கள் உறவு முறையாக இருக்கட்டும், தொழில் ரீதியாக இருக்கட்டும், இல்லை வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும், உங்கள் படிப்பு ரீதியாக இருக்கட்டும், நீங்கள் இத்தனை நாள் பிரச்சனையை தவிர்த்து கொண்டு இருப்பீங்க. அந்த பிரச்சனையை சந்திச்சு தான் ஆகணும். 2026 உங்களை மேற்படுத்தும் ஆண்டாக அமையட்டும். நன்றி. தேங்க்யூ சார். 2ஆம் நம்பருக்கு சொல்லிட்டீங்க. எண் 3 எப்படி சார் இருக்கும்? எண் 3ங்கிறது 3, 12, 21, 30 பிறந்தவங்க தான் எண் 3க்கான எண்ணெய் எடுத்துக்குவோம். ஸோ எண் 3ங்கிறது குருவோட ஆதிக்கம். ஸோ இந்த ஆண்டு குரு ப்ளஸ் சூரியன் தான் இணைய போகிறாங்க. ஜென்ரலாகவே குருவும் சூரியனும் நண்பர்கள். ஸோ இந்த ஆண்டு நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட் ஆண்டாக அமையட்டும். உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம், பர்சனாலிட்டி டெவலப் பண்ணிக்கலாம், படிப்பில் அடுத்த கட்டத்துக்கு நடந்து போகலாம். இன்னொன்று, இந்த ஆண்டு உங்கள் ஸ்கில் டெவலப் பண்ணி நேர்மையாக நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும். முக்கியமாக ஜோதிடத்துறையில் பிரபலமாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ஒரு மென்டரோ, டீச்சரோ இல்லை குருவாக இருந்தால் அவங்களோட ஆதிக்கம் உங்களுக்கு மேற்படுத்துவாங்க, வழி நடத்துவாங்க. ஓகே சார், தேங்க்யூ. இப்போ எண் 4 எப்படி சார் இருக்கும்? எண் 4 ராகு பகவானோட ஆதிக்கம் தான் 4 இருக்கும். எண் 4ங்கிறவர் 4, 13, 22, 31 பிறந்தவங்க தான் எண் 4 கணக்குடையவராக இருப்பாங்க. எண் 4 பிரம்மாண்டம், ராகு குறிக்கிறதுனால பிரம்மாண்டமான சிந்தனை தாக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கும். இவங்களுக்கு என்னன்னா இந்த ஆண்டு ராகுவும் சூரியனை இணைய போகிறாங்க. ஸோ ராகுவும் சூரியனும் எப்பயுமே ஒத்தே போகாது. அதனால பெரிய பெரிய சவால்களை சந்திக்க நேரிடும். திடீர்னு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உருவாகிட்டே தான் இருக்கும் இந்த ஆண்டு. அதை சமாளித்து தான் ஆகணும். இவங்கள மேல்படுத்த ஆண்டாக தான் அமையும். ஸோ ராகுவும் சூரியனும் ஒத்து போகாது. கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஆண்டாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு கை கூடுற மாதிரி இருக்கும். ஆனால் முடிவு எடுத்துடாதீங்க. அதிக குழப்பம், ஆழமான சிந்தனைகளும் இருக்கும். ஸோ ஜோதிடத்தை நீங்களும் படிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. எண் 5 எப்படி சார் இருக்கும்? எண் 5னாலே புதனோட ஆதிக்கம். ஸோ எண் 5 பிறந்தவங்க யார் யாருன்னு பார்ப்போம். 5, 14, 23 பிறந்தவங்க தான் எண் 5க்கான நபர்கள். ஸோ 5 வந்து புதனை குறிக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ புதனும் சூரியனும் ரெண்டுமே இவங்களும் அவங்க மேற்படுத்துக்கு ஆண்டாக இருக்கும். இத்தனை நாள் அவங்க மற்றவங்களுக்காக வேலை செஞ்சுருப்பாங்க. அவங்க திறமையெல்லாம் மற்றவங்களுக்காக தான் யூஸ் ஆகிருக்கும். இந்த ஆண்டு வந்து அவங்க திறமையை தனக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும். குறிப்பாக இந்த எடிட்டிங் துறையில் இருக்கவங்களும் சரி, இந்த சினிமா துறையில் இருக்கவங்களும் சரி, இல்லை புதுசாக வந்து ஏஐலாம் வந்திருக்கு, ஏஐ கோடிங்கு, இதிலெல்லாம் அவங்க மேற்பட ஆண்டாக அமையட்டும். தேங்க்யூ சார். எண் 6 அந்த எண் எப்படி சார் இருக்கும்? எண் 6ங்கிறது சுக்கிர பகவான். ஸோ அதனால் எண் 6, 15, 24 பிறந்தவங்க எண் 6ஓட பிறந்தவெல்லாம் எடுத்துக்கொள்வோம். ஸோ சுக்கிரனும் சூரியனும் எப்பயுமே அழகு சாதனை குறிக்கிறதா சுக்கிரன். ஸோ இந்த ஆண்டு வந்து அழகை மேம்படுத்த ஆண்டாக அமையட்டும். ஏன்னா ஒரு டைமண்ட் உருவாகினா கூட அதிக ப்ரெஷரில் இருக்கணும் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரெஷர் இருக்கணும், அது பிரகாசமாக ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஆண்டு வந்து தன்னை மேம்படுத்திக்கணும். உறவுமுறை ரீதியாகவும் யார் நல்லவங்க யார்கிட்டவங்க கண்டுபிடிக்க ஆண்டாக அமையும் இந்த ஆண்டு. அதனால் இந்த ஆண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். எண் 7 எப்படி இருக்கும்? 7ங்கிறது கேது பகவானோட குறிக்கும். ஸோ 7னாவே 7ல் பிறந்தவங்க யார் யாருன்னு பார்த்தோம்னா 7, 16,
25 இவங்களாம் எண் 7ல் பிறந்தவங்களா இருப்பாங்க. கேது என்ன செய்வாங்க, தானே சுருக்கிக்குவாங்க. மற்றவங்க அவங்கள பற்றி பேசியிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் தன்னையே நினச்சிக்குவாங்க, இவங்க நம்மளை பற்றி பேசுகிறாங்களோ, தம்மை தாழ்வுபடுத்துவாங்க. இந்த ஆண்டு துவக்கத்துலேருந்து அதே தான். அந்த எண்ணத்துலேருந்து மீண்டு வரணும், அவங்க செல்ஃப் டிப்ரெஷன்லேருந்து மீண்டு வரணும். எதை பற்றி கவலைப்படாதீங்க, குறிப்பாக ஈஸ்வரனை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நல்லா அமையும். வாழ்த்துக்கள், உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக்கோங்க. ஓகே சார். எண் 8 எப்படி சார் இருக்கும்? 8னாவே சனி பகவான். ஸோ இந்த ஆண்டு சனி பகவானும் சூரியனும் இணைய போகிறாங்க. எண் 8ல் பிறந்தவங்க யார் யாருன்னு பார்த்தோன்னா 8, 17, 26 பிறந்தவங்க தான் எண் 8க்குரியவர்கள் சொல்லுவோம். ஸோ சனி பகவானும் சூரியன் இணைஞ்சா என்ன செய்யும், இந்த ஆண்டு குறிப்பாக இந்த 26 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே பிறந்தவங்கன்னா சிறப்பாக இருக்கும். மற்றவங்களாம் இந்த ஆண்டு வந்து கர்மாவை கலைக்கிற ஆண்டாக தான் இருக்கும். அவங்க செஞ்ச பாவ புண்ணியம் பேஸ் பண்ணி தான் இந்த ஆண்டு அமையும். எங்கே தொடங்கினா அதே இடத்துல தான் நிற்பாங்க. பெரிய மாற்றம் இருக்காது 8ல். குறிப்பாக அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, மின் வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் அதே இடத்துல தான் நிற்பாங்க. பெரிய முன்னேற்றம் இருக்காது. இருந்தாலும் இது அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான வழியாக எடுத்துக்கோங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். எண் 9. எண் 9. எண் 9ங்கிறது செவ்வாய் பகவானை குறிக்கும். அதாவது 9ங்கிறது 9, 18, 27 பிறந்தவங்க தான் எண் 9ஐ குறிக்கும். ஸோ செவ்வாயும் சூரியனும் எப்பயுமே சொல்கிறேன், செவ்வாய்க்கும் கோவம் வரும், சூரியனுக்கும் கோவம் வரும். இந்த ஆண்டு அதிகமாக கோவம் வரத்துக்கான ஆண்டாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும். பழி வாங்க தீர்க்கணும்னு நினைக்காதீங்க, யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. இந்த ஆண்டு நீங்கள் பழியை தீர்க்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். 9ல் பிறந்தவங்க உங்கள் வேலையை நீங்கள் கடமை செஞ்சுட்டு போங்க, உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக்கோங்க. 2026 எல்லாருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. நான் எண் ரீதியாக சொல்லியிருக்கேன். எண் ரீதியாக எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கும், எவ்வளோ பாதிப்பாக இருக்கும் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த 2026 தமிழக மக்களுக்குள்ள அனைத்து மக்களுக்கும் நல்ல ஆண்டாக அமையட்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.